நமக்கெல்லாம் சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த அலுவலகம் இங்கே வருவதற்கு ஒல்லும் வகையெல்லாம் உதவிகளை புரிந்து நான் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் நம்முடைய ரெட்டியப்பட்டியிலே அமைவதற்கு முழு காரணமாகவும் முதல் காரணமாகவும் அமைந்து அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய நன்றிக்குரிய மாண்புமிகு பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறையுடைய அமைச்சர் என்னுடைய அருமையான மூர்த்தி அவர்களே, முன்னிலை ஏற்று சிறப்பாக உரை நிகழ்த்தி வாழ்த்தினை தெரிவித்திருக்கக்கூடிய பதிவுத்துறையினுடைய தலைவர், இந்த கோப்பினை தேடி கண்டுபிடித்து எடுத்து இதற்கு உயிரூட்டி இன்றைக்கு அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் IAS அவர்களே, நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய மாவட்ட பதிவாளர் திரு குணசேகரன் அவர்களே, குறிப்பாக வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய துணை பதிவுத்துறை தலைவர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களே, நன்றி உரை நிகழ இருக்கக்கூடிய திரு மாவட்ட பதிவாளர் பூபதி அவர்களே, ஒன்றிய குழுவின் முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பொன்னுத்தம்பி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய மணிவாசம் அவர்களே, கூடுதல் பதிவுத்துறையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு ஜனார்தனம் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் தம்பி செந்தில் அவர்களே, சகோதரர் துளசிதாஸ் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் சந்திரபாண்டியன் அவர்களே, அண்ணன் செல்லம் அவர்களே, தம்பி கண்ணன் அவர்களே, நரிக்குடி கண்ணன் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய திரு கிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் மண்டபசாலை சீனி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய பதிவுத்துறையினுடைய என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சார் பதிவாளர்களே, பத்திரப்பதிவுத்துறையினுடைய அலுவலர்களே, அரசின் அலுவலர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களே, கழக முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை நான் இருதரம் குறித்து தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் தங்களுடைய பல்வேறு பணிகளையும் ஒத்திவைத்து நம்முடைய மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்கக்கூடிய முகத்தான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் அனைவருடைய வருகைக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நாள் நம்முடைய திருச்சுழி தொகுதியினுடைய வரலாற்றில், குறிப்பாக நம்முடைய ரெட்டியப்பட்டி பகுதியினுடைய வரலாற்றில் மிக 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 ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுவேன். ஆங்கிலத்திலே சொல்லுகிற போது எ ட்ரீம் கம் ட்ரூ என்று சொல்வார்கள். கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு அடிப்படையில் ஒரு கனவு நனவாகிறது என்கின்ற வகையில் ஏறத்தாழ 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த பகுதியிலே ஒரு வெறும் கனவாக இருந்த இந்த சார்பதிவாளர் அலுவலகம் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் 1998ஆம் ஆண்டில் நான் முதன்முறையாக அருப்புக்கோட்டை தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே நான் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளே நுழைகின்ற போது சட்டப்பேரவையினுடைய வினாக்கள் பட்டியலில் நான் எழுப்பிய கேள்விகளில் முக்கியமான முதன்மையான கேள்வி, நம்முடைய ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் சார் பதிவாளர் அலுவலகம் ஒன்றினை அமைத்திட அரசு முன்வருமா என்கின்ற அந்த வினா. 98ஆம் ஆண்டிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது எழுப்பிய அந்த வினாவிற்கான உண்மையான விடை ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு நெருக்கி கழிந்து இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கினிய நன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவருக்கு பின்னாலே நம்முடைய பகுதியை சார்ந்த ஒருவர், நம்முடைய மக்களின் தேவைகளை உணர்ந்த ஒருவர், நம்மை போன்ற கிராம மக்களினுடைய நாடி துடிப்பை உணர்ந்த ஒருவர், அவர்களுடைய நலத்தில் அக்கறை கொண்ட ஒருவர்,
இன்றைக்கு முதலமைச்சருக்கு பின்னாலே அமைச்சரவையில் இடம்பெற்று, அதுவும் நம்முடைய வணிக வரித்துறை, பத்திரத்து பதிவுத்துறை போன்ற முக்கியமான துறைகளுக்கு பொறுப்பேற்று அவர் பொறுப்பேற்கக்கூடிய காலத்தில் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் இங்கே வருவதற்கு நம்முடைய அன்பிற்கினிய அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இந்த பொறுப்பிலே இருக்கிற போது இது நிறைவேறி இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியுமாக நான் கருதுகிறேன். ஒரு நீண்ட பயணம் அது. இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு முயற்சிகள். அண்ணன் பொன்னுத்தம்பி அவர்கள் இங்கே பெருமையோடு சொன்னாரே, பெரியவர் டிவி அவர்கள், மறைந்துவிட்ட மாமா மண்டபசாலை வீரபத்திரன் அவர்கள், அதே போல் அண்ணன் அருள் பாண்டியன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இது வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். அதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பலர் இந்த பகுதியில் இந்த தேவையை உணர்ந்து எழுப்பிய குரல்கள். நிர்வாக காரணங்களால் அது தள்ளி போய்கொண்டே வந்தது. ஒரு காலத்தில் வந்திருக்கக்கூடும். ஆனால் காலத்தால் அது வருகிறது என்று சொன்னால், காலத்தால் செய்த உதவிதான் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொல்வதைப் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இந்த உதவி தேவைப்படக்கூடிய காலத்தில் சரியான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த உதவிதான் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதாக இருப்பது என்று சொல்வதைப் போல, அந்த ஞானத்தின் மானப்பெரிதான அந்த உதவியை இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து கூட வரக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதி மக்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வசதிக்காக, ஒவ்வொரு முறையும் பந்தல் குடிக்கும் பெருநாளைக்கும் கமுதிக்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து போக்கி உங்கள் வீட்டு வாசலிலே அதை உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் பதிவுத்துறை தலைவர் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார். அவரும் நம்முடைய அவருக்கு துணையாக பத்திரப்பதிவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்களும் அந்த கோப்பினை எடுத்து, இந்த கோப்பினை அப்படியே கொடுக்க முடியாது, இதற்கு பல்வேறு விதிவிலக்குகள் தேவை என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு அது தேவை என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவற்றுக்கெல்லாம் விலக்குகளை அளித்து நம்முடைய நீண்டகால கனவை நிறைவேற்றிருக்கக்கூடிய அவர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ணன் மூர்த்தி அவர்கள் மிக சிறப்பான வகையிலே இந்த இரு துறைகளுக்கும் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்கள் பணியாற்றுகிறார். அவருடைய பணியிலே மதுரை மாவட்டத்து மக்கள், அவருடைய தொகுதியினுடைய மதுரை கிழக்கு மக்கள் எந்த அளவிற்கு பெரும் பயன்களை பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு நிதித்துறை அமைச்சர் என்ற வகையில் அவராலே மிகப்பெரிய பயனாளி ஒரு உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது தங்கம் தென்னரசுக்குத்தான் அந்த பயன் கிடைக்கிறது. காரணம், நிதித்துறை அமைச்சர் என்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குவதுதான் என் வேலை. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர் பைனான்ஸ் மினிஸ்டர், அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல தெரியுது. பைனான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் என்பதற்கு வரக்கூடிய பணத்தை, வரக்கூடிய நிதியை பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான அளவிற்கு ஒதுக்கி கொடுப்பதில் தான் அவருக்கு வேலை இருக்கிறது. ஆனால் வரவேண்டிய பணம் வர வேண்டும் அல்லவா? யாராவது ஒருவர் நமக்கு ஒரு துறையிலிருந்து அந்த பணம் நமக்கு வந்தால் தான் நாட்டினுடைய மக்களுக்கு பல திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு படியளக்கக்கூடிய பகவான் என்கின்ற முறையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதான் மூர்த்தி அவர். காரணம், அவர் துறையிலிருந்து தான் நமக்கு அதிகமான பணம் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வரப்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய அளவு 4 லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி வரை அவருடைய வணிக வரித்துறையிலிருந்து அது வருகிறது. ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு அவருடைய பதிவுத்துறையிலிருந்து அந்த பணம் வருகிறது. இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இத்தகைய வணிக வரிகளை நமக்கு ஜிஎஸ்டி வசூலிலே எல்லா மாநிலங்களை காட்டிலும் இந்திய சராசரியை விட மிக அதிகமான அளவிலே நம்முடைய மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் அந்த வரி வருவாயினை ஈட்டி தரக்கூடிய பெருமை நம்முடைய மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் அவருக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நான் மனந்திறந்து சொல்வேன். காரணம், அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருவாய் பத்திரப்பதிவுத்துறையில் இன்றைக்கு இந்த 2 துறைகளிலும் ஒரு பெரிய மாபெரிய மறுமலர்ச்சி என்பதை தாண்டி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சி நீண்ட நெடுங்காலமாக இல்லை, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளிலே இந்த வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், இந்த 3 ஆண்டுகளிலே இந்த துறை, குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய அபாரமான ஒரு வளர்ச்சியை அவர்கள் தாண்டி இருக்கிறார்கள்.
இந்த நிதியாண்டின் கணக்கை நாம் நேர் செய்து முடிக்கிற போது 24-25ஆம் ஆண்டில் பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து நமக்கு வர வேண்டிய அந்த வருவாய் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியை தாண்டி அந்த வருவாய் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி. அதேபோல வணிக வரித்துறையிலிருந்து 1,30,000 கோடிக்கு மேலே வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அவர் ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துக்கொண்டு அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வந்திருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து புரிந்து அரசாங்கத்திற்கான நிதி வருவாயினை சீரிய முறையிலே ஈட்டித் தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி. அதன் வாயிலாகத்தான் இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் வருகிறது. அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி அமைச்சகத்திலிருந்து நிதி ஒதுக்க முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய சொந்த வரி வருவாய், அந்த சொந்த வரி வருவாய் நமக்கு மிக அதிகமான அளவில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வணிக வரித்துறையும் பத்திரப்பதிவுத்துறையும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே ஒரு நிதியமைச்சர் என்ற வகையிலே நான் மனப்பூர்வமாக இங்கே நன்றியோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையிலே இந்த துறைக்கு அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய இந்த பணி ஒரு வகையில் இந்த தொகுதிக்கு எங்களுக்கு இன்றைக்கு சார்பதிவாளர் அலுவலகமாக வந்திருக்கிறது. இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் மணிவாசகம் அவர்கள் இந்த கட்டடத்தை மிக விரைவிலேயே அவர்கள் அதை முடித்து நாம் இதை சார்பதிவாளர் அலுவலகத்தை திறக்கின்ற போது அங்கே இதை வைப்பதற்கு ஏதுவாக இந்த கட்டடத்தை இன்றைக்கு அவர்கள் முடித்து தந்திருக்கிறார்கள். அதில் தேவையான வசதிகள் இங்கே இருப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடெங்கும் நம்முடைய வணிக வரித்துறை கட்டடங்களுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே புதிய கட்டடங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். 100 கட்டடங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் அந்த கோப்புகளை பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைவேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்கள் அவற்றுக்கெல்லாம் ஒரு புதுப்பொலிவினை உருவாக்குகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பதிவுத்துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல இடங்களிலே கலோனியல் பில்டிங்ஸ் என்று சொல்வதைப் போல பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே இருந்த பல்வேறு கட்டிடங்கள் இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் ஒரு புதிய கட்டடங்களை நவீன வசதிகளோடு அங்கே இயங்கக்கூடிய சார்பதிவாளர்கள் வரக்கூடிய பொதுமக்கள், ஏன்னா அதிகமான பொதுமக்கள் கூடுவது அங்கே தான். அடையாறிலே சென்னையிலே ஒரு அருமையான ஒரு மாதிரி அலுவலகத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்தினுடைய வரவேற்பறை அங்கே இருக்கக்கூடிய நூலகம், வைஃபை போன்றிருக்கக்கூடிய வசதிகள், இணைய வசதிகள் எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோன்ற கட்டடங்களை தமிழ்நாடெங்கும் சார்பதிவாளர் அலுவலகங்களை உருவாக்குவதற்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் அதற்கு ஒரு மாபெரும் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் நனவாகிற போது பத்திரப்பதிவுத்துறை மிகப்பெரிய ஒரு புதுப்பொலிவினை பெறும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே இந்த பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்து வைத்து அதில் வரக்கூடியவர்கள் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பகுதியிலிருந்து போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆரடிப்பட்டி பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள், பல்வேறு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய அருப்புக்கோட்டையிலிருந்து வரக்கூடியவர்கள், இவற்றையெல்லாம் இணைத்து இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக பயன்படுத்த அளவிலே ஒரு போக்குவரத்து வசதியும் புதிதாக உருவாக்குவதற்கு நான் நிச்சயமாக ஏற்பாடு செய்து தருவேன் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்தேன். இதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியில், அவர்களுடைய ஒத்துழைப்பில், அவர்களுடைய ஆணையில் இவையெல்லாம் இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய பகுதி வளர வேண்டிய பகுதி, இன்னும் வளர்வதற்கு இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் உங்களுடைய நலத்திற்கும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவன் என்கின்ற முறையில் அந்த நன்றி உணர்வோடு என்றென்றைக்கும் உங்களுக்கு உழைக்க கடமைப்பட்டிருக்கக்கூடியவன் தங்கம் தென்னரசு என்கின்ற வகையில் தொடர்ந்து என்னுடைய பணியினை நான் நிறைவேற்றுவேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து, இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள், அலுவலர்கள், கழக முன்னோடிகள், உங்கள் அனைவருக்கும் அமைச்சர் அவர்கள், நம்முடைய பதிவுத்துறையினுடைய தலைவர், துணைத் தலைவர் அவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இணைத்தே சேர்த்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.